அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட அழகு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு அருமையான மழை பொழுதில் அந்த சூரியனோட அழகு வந்து வேறு லெவலில் இருக்குது. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆக போகுது, 5:51. சென்னை மெரினா பீச்சில் அங்கே பாருங்க அந்த பொரியெல்லாம் அப்படியே பறக்குது. வேறு லெவலில் வந்து அந்த பொடி அதெல்லாம் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வேறு லெவலுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் தாங்க நம்ம ஃபைனலாக டின்னர் சாப்பிட வந்துட்டோம். A1 ஃபாஸ்ட் ஃபுட் வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கடையில் நம்ம வந்து டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சிக்கன் ரைஸ். வேறு லெவலில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க சாப்பிடுவோம். அந்த கடலில் நம்ம வந்து அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு வந்தோம் இல்லையா, ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி கடலோர கடைங்க இருக்கிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோ இல்லை ஏதோ ஒன்று பழசாக இருக்கும். சில இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் அந்த கடையில் சொன்னேன். பட் வேறு லெவலுங்க, ரியலி ஒர்த்து, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் இந்த சிக்கனு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த எக்கு எல்லாமே பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அதை திருப்தியோட அதை சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கடையை நோட் பண்ணிங்க, A1 ஃபாஸ்ட் ஃபுட். சாடா ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டாச்சு. ரியலி ஒர்த்து, வேறு லெவலில் இருந்தது. இதோட காஸ்ட் வந்து 110 ருபீஸ் தான். நான் சொன்னது தான், அதோட இந்த எக்கு அப்புறம் அதில் இருக்கிற அந்த சிக்கன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருந்துச்சு, நல்லா வெந்து இருந்துச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்பைசி ரொம்ப அதிகமாக இருந்தது, அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது ஃபீல் குட்டாக இருந்தது. ரியலி ஒர்த்து அப்படிங்கிற இந்த வாக இதோடு நம்ம வந்து முடிச்சுக்குவோம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. மகிழ்ச்சி.